ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், டிஎன்பிசி குரூப் 4 2022 கேட்ட ஒரு கொஸ்டின் வந்து பார்த்துடலாம். 15% ஆண்டு வட்டியில் 3 ஆண்டுகளுக்கு கிடைக்கும் கூட்டு வட்டிக்கும் தனி வட்டிக்கும் இடையே உள்ள வித்தியாசம் 1134 எனில் அதன் அசல் காண்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? கூட்டு வட்டிக்கும் தனி வட்டிக்கும் வித்தியாசத்துக்கு வந்துட்டு 2 ஆண்டுகளுக்கு ஒரு ஃபார்முலாவும் 3 ஆண்டுகளுக்கு ஒரு ஃபார்முலாவும் இருக்குது. ஓகேங்களா? இப்போ 2 இயர்ஸ்னு கொடுத்துட்டாங்கன்னா ஆண்டுகள் வந்து 2 ஆண்டுகள் அப்படின்னு கொடுத்தாங்கன்னா என்ன ஃபார்முலா வரும்னா டிஃப்ரென்ஸ் D is equal to PR²/100², அது மட்டும் வரும். ஓகேங்களா? இப்போ இங்கே வந்து 3 இயர்ஸ்னு கொடுத்துருக்காங்க. அப்போ 3 இயர்ஸ்க்கு என்ன ஃபார்முலானா இது கூட எக்ஸ்ட்ரா 300 + R / 100 அப்படின்னு வரும். ஓகேங்களா? இப்போ ஃபார்முலா வந்து என்னது டிஃப்ரென்ஸ் D. 3 இயர்ஸ்க்கு ஃபார்முலா வந்து டிஃப்ரென்ஸ் D = PR²/100² இன்ட்டு 300 + R / 100. ஓகேங்களா? இப்போ சம்மில் வந்து கொடுத்துருக்கறதுல கொண்டு வந்து அப்ளை பண்ண வேண்டியது. டிஃப்ரென்ஸ் வந்து 1134 = அசல் தான் நமக்கு கேட்டிருக்காங்க. P அப்படியே வச்சுட்டு இன்ட்டு R வந்து என்னென்னு கொடுத்துருக்காங்க 15% கொடுத்துருக்காங்க. 15 எல்லாத்தையும் அப்ளை பண்ணி சால்வ் பண்ணால் நமக்கு அசல் வந்து 16,000 அப்படின்னு கிடைக்கும். ஓகேங்களா? டிஃப்ரென்ஸ்க்கு மட்டும் ஃபார்முலா படிச்சுக்கோங்க. மற்றபடி இந்த சம் வந்து டேரெக்டாக தான் கேட்பாங்க. ஈஸியான சம் தான். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்.